तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். புரட்டாசி மாத ராசி பலன்கள் அதை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவான் கன்னி ராசியில் சஞ்சரிப்பார். சூரியனின் அமைப்பும் அவருடன் புதன் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தையும் தர உள்ளார். மேலும் மற்ற கிரகங்களின் அமைப்பு காரணமாக 12 ராசிகளின் மீது ஒரு தாக்கம் ஏற்படும். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த புரட்டாசி மாதத்தில் அதனுடைய சிறப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, புரட்டாசி இது தமிழ் மாதங்களில் ஒன்று. புரட்டாசி மாதம் முழுவதும் ஆன்மீக வழிபாடுகள் நிறைந்த மாதம்தான். இந்த மாதம் புனித மாதமாக இருக்கிறதுனால, பெருமாளுக்கு உகந்த மாதமாக இருக்கிறதுனால வைணவ கோயில்களில் சிறப்பு பூஜைலாம் நடத்துவாங்க. மக்கள் பலரும் விரத பூஜையெல்லாம் இருப்பாங்க. அறிவு காரகனாகிய புதனின் ராசியில் சூரியன் இருக்கிறது இந்த மாதத்தில் தான். இந்த மாதத்தில் சனிக்கிழமையில் பெருமாளுக்கு விரதம்லாம் இருப்பாங்க. நவராத்திரி பூஜை நடக்கிறதும் இந்த மாதத்தில் தான். புரட்டாசி மாதம் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதம். இந்த மாதத்தில் பெரும்பாலான இந்துக்கள்லாம் இறைச்சி உண்பதை தவிர்த்து விடுவாங்க. புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிட்டோம்னா உடல் பிணி அதிகமாக வரும். ஆகையால் புரட்டாசி மாதம் சீக்கிரம் ஜீரணம் ஆகக்கூடிய உணவு வகைகளை மட்டுமே சாப்பிடணும். திருப்பதி வெங்கடாச்சலபதி பெருமாளை வணங்குவது இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் ரொம்ப புண்ணியங்க. வணங்கினோம்னா இயன்றவர்கள் திருப்பதிக்கே போய் வெங்கடாச்சலபதியை பார்க்கலாம். இல்லாட்டி வீட்டில் வெங்கடாச்சலபதி திருவுருவ படத்தை வைத்தும் கும்பிடலாம். புரட்டாசி சனிக்கிழமை பூஜைக்குரிய பொருள்களை முன்னதாகவே சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும். திருமலை வெங்கடேச பெருமானின் படம் ஒன்றை வைத்து மாலை சூட்டி வெங்கடேச அஷ்டகம் சொல்லி பூஜை செய்ய வேணும். சிலர் வெங்கடாசல பெருமாளின் முகத்தை மட்டும் வைத்து பூஜை செய்வது உண்டு. துளசியால் பெருமாளை அர்ச்சிப்பது மிகவும் உகந்ததுங்க. மாவிளக்கு பூஜை செய்வதனால் பச்சரிசி மாவை தூய உடலோடும் மனசோடும் இருந்து சலித்து மாவினால் விளக்கு செய்து அதில் நெய் விட்டு தீபம் ஏற்றணும். பெருமாள் படத்துக்கு முன்னாடி இப்படி நெய் தீபம் ஏற்றுறதுனால வறுமையெல்லாம் நீங்கி வீட்டில் செல்வ செழிப்புலாம் ஏற்படும். எனவே இந்த மாதத்தில் தவறாமல் வழிபாடுகளை செய்து தெய்வங்கள் மற்றும் முன்னோர்களின் நல்லருளும் நல்லாசியும் பெறுவோம். புரட்டாசி மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மகர ராசி. இந்த மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள் அதை பற்றி பார்க்கும்பொழுது, நீதிக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் நன்மையான மாதம்தான். உங்கள் நட்சத்திரநாதன் குடும்பத்தில் நெருக்கடி இல்லாமல் போவான். அரசு வழியில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். வழக்கு சாதகமாக இருக்க போகுதுங்க. ராகுவினால் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால
உங்களிடம் இருந்த பலவீனம் பயம் விலகும். உங்கள் செல்வாக்கும் அந்தஸ்து உயரும். உங்களுடைய நீண்ட நாள் விருப்பம்லாம் நிறைவேற போகுதுங்க. சாதாரண முயற்சி கூட உங்களுக்கு வெற்றியை உண்டாக்கும். தொழில் வியாபாரம் போன்றவற்றில் முன்னேற்றம் உண்டாகும். வரவெல்லாம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை விலக ஆரம்பிக்கும். விஐபிகளின் ஆதரவு உறவினர்களின் ஒத்துழைப்பு செயல்கள் லாபமாக்கும். இதுவரையில் இருந்த பாதிப்பு இப்பொழுது இல்லாமல் போகுங்க. ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். வேலைக்காக முயற்சித்தவர்களின் எண்ணம் ஈடேறும். மாதத்தின் பிற்பகுதியில் புதன் பகவான் உங்களுக்கு யோகத்தை வழங்கிட இருக்கிறதுனால இழுபறியாக இருந்த சொத்து விவகாரம் முடிவுக்கு வரும். விரும்பிய இடத்தை உங்களால் வாங்க முடியும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். அதாவது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கணும்னா குலதெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது. அடுத்தது பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது சூரியனை வழிபட்டு வந்தோம்னா வாழ்வில் வளம் உண்டாகும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது திருவோணம். தெளிந்த மனதுடன் வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்தான். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து வந்த சங்கடங்கள்லாம் இனிமேல் ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும். ராகு குரு செவ்வாயின் செயல்பாடு உங்களை உச்சத்தில் தொட வைக்கும். வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு என்பது இருக்கும். அவையாவும் நிறைவேறும். ஒதுக்கி வச்ச வேலையெல்லாம் இப்பொழுது நடைபெறும். உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலக ஆரம்பிக்கும். தொழிலில் இருந்த போட்டி பிரச்சனை மறைமுக தொல்லை குறையும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்கெல்லாம் பலம் இழப்பாங்க. இழுபறியான வழக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுங்க. ஒரு சிலருக்கு புதிய சொத்துலாம் சேரும். நீண்ட நாட்களாக முயற்சி செஞ்சும் வாங்க முடியாமல் இருந்த இடத்தெல்லாம் இப்போது நீங்கள் வாங்கி அதில் நீங்கள் குடி போகும் சூழ்நிலையெல்லாம் உருவாகும். எடுக்கின்ற முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். முடங்கி கிடந்த தொழில்கள் இப்போது முன்னேற்றத்தை நோக்கி நகரும். அதனால் வருமானம் உயரும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள்லாம் விலகும். குழந்தைகள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமண வயதினருக்கு வரன் வரும். காவல் இராணுவம் விவசாயம் மருத்துவம் கெமிக்கல் போன்ற துறைகளில் பணிபுரிந்து வருவோரின் நிலையெல்லாம் உயரும். செல்வாக்கு அதிகரிக்கும். அரசு வழியில் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இணக்கமான நிலை ஏற்படும். உறவுகள் உங்களை தேடி வரும். தெய்வ அருளும் பெரியோரின் ஆசையும் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். அடுத்தது பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்டோம்னா வாழ்வில் வளம் கூடும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது அவிட்டம் 1-2 பாதம். அதை பற்றி தான். நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மாதம்தான். இதுவரை நிறைவேறாமல் இருந்த முயற்சி இப்பொழுது நிறைவேற ஆரம்பிக்கும். உங்கள் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டி பிரச்சனையெல்லாம் நீங்கும். இழுபறியாக இருந்த வழக்கு முடிவுக்கு வரும். சமூகத்தில் மற்றவங்களால் மதிக்கக்கூடிய நிலை உண்டாகும். குரு பகவானின் பார்வையால் உங்கள் செல்வாக்கு வெளிப்படும். தெய்வ அருளும் பெரியவர்கள் துணையும் உங்களுக்கு முன்னேற்றத்தை நோக்கி அழைத்து செல்லும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். புதிய வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். ரியல் எஸ்டேட்டு தொழில் செய்து வர்றவங்களுக்கு ஏற்பட்ட தடையெல்லாம் விலகும். சகோதரர்கள் வழியில் ஆதாயம் உண்டாகும். ராகுவினால் நீங்கள் செயல்படும் வேலை ஒவ்வொன்றா உங்களுக்கு லாபத்தை உண்டாக்கும். பிள்ளைகள் வழியில் பெருமைப்படக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவங்களின் எதிர்பார்த்த தகவல் கிடைக்கும். திருமண வயதினருக்கு வரன் வரும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை விலகும். புதன் பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். உத்தியோகத்தில் இருப்பவரின் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். பெண்களுக்கு வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலை ஏற்படும். குடும்பத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். அடுத்தது பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது திருச்செந்தூர் முருகனை வழிபட்டோம்னா வாழ்வில் வளம் உண்டாகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது புரட்டாசி மாதத்தில் மகர ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.